வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்காமல் பெண்ணுக்கு ஆதரவாக பஞ்சாயத்து பேசச் சென்ற தவேக பிரமுகரையும் ஆதரவாளர்களையும் திமுக தொழிற்சங்க முன்னாள் நிர்வாகியின் குடும்பத்தினர் கையில் கல்லுடன் அடித்து விரட்டிய ஆவேச காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டம் சூலூர் அருகே கலங்கல் பகுதியில் வசித்து வருபவர் தீபா. இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு தனது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு மற்றும் காலிமனை பத்திரத்தை அடமானமாக வைத்து பல்லடம் காரணம்பேட்டை பகுதியில் வசித்து வரும் திமுக தொழிற்சங்க முன்னாள் நிர்வாகியும் தனது தாய் மாமனுமான பாலகிருஷ்ணனிடம் 10 லட்சம் ரூபாய் பணம் கடனாக பெற்றுள்ளார். உரிய காலத்திற்குள் கடனை திருப்பிச் செலுத்தவில்லை என கூறி கடந்த 2021ஆம் ஆண்டு பாலகிருஷ்ணன் திருப்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தீபா வாங்கிய கடன் தொகை உள்பட வட்டியும் சேர்த்து 13,40,000 பணத்தை பாலகிருஷ்ணனுக்கு செலுத்த வேண்டும் என 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பு வந்தது. இந்த நிலையில் தீபா பணம் செலுத்தாத நிலையில் பாலகிருஷ்ணன் மேல்முறையீடு செய்து நிலத்தை ஜப்தி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட முயன்றார். இந்த நிலையில் பாலகிருஷ்ணனிடம் கால அவகாசம் கேட்டுள்ளார் தீபா. அதற்கு பாலகிருஷ்ணன் பொது மனிதர்களை வைத்து பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என கூறியதாக சொல்லப்படுகிறது. 10 லட்சம் ரூபாய் கடனுக்காக 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடும் நிலமும் பறிப்போய்விடக் கூடாது என்பதற்காக தீபாவின் மகன் பிரவீன் பேச்சுவார்த்தைக்காக தவேக கட்சி நிர்வாகிகளான தட்சிணாமூர்த்தி, கந்தசாமி மற்றும் சிலரை அழைத்துள்ளார். தவேக பிரமுகர்களுடன் காரணம்பேட்டை பகுதியில் உள்ள பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு காரில் சென்றனர். அப்போது அங்கிருந்த பாலகிருஷ்ணன் தவேக நிர்வாகிகளிடம், நான் திமுக காரன், நீங்க எல்லாம் யாரு, யாருக்கு யாரு பஞ்சாயத்து பண்றது, உங்க கூட பேச முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து செல்ல மறுத்து பாலகிருஷ்ணன் ஆவேசமாக பேசுவதை தீபா வீடியோ எடுத்ததாகவும், நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று தவேகவினர் வாக்குவாதம் செய்ததால் ஆத்திரமடைந்து அவர்களது கார் கண்ணாடியை அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலகிருஷ்ணனும் அவரது ஆதரவாளர்களும் தவேக நிர்வாகிகளை கற்களை எடுத்து தாக்க முயன்றதால் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இரு தரப்பையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மேலும் இரு தரப்பினரிடையே நடந்த வாக்குவாதம் மற்றும் தாக்குதல் முயற்சி குறித்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அங்கு நடந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் கார்த்திகேயன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.